முட்கள் உதிர ஆரம்பிக்கும் முன் உங்கள் உடல் 6 முதல் 7 எச்சரிக்கை அறிகுறிகளை காட்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை கவனிக்கவில்லை அல்லது புறக்கணித்து விடுகிறார்கள். முட்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளின்படி உங்கள் முடிகள் தெளிவாக மெல்லியதாக தெரிக ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே 40 முதல் 50% அல்லது 40 முதல் 50% உங்கள் முடிகளை இழந்து விட்டீர்கள். உண்மையான கேள்வி என்னவென்றால், இந்த அறிகுறிகளை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இந்த வீடியோ முடி விழுதலின் பால்ட்னஸ் பற்றி அல்ல. இது ஆரம்ப கட்டத்தில் திரும்பக்கூடிய முடி உதிர்வை பற்றி பேசுகிறது. நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, டெல்லியில் உள்ள ஒரு அழகு மற்றும் முடி நிபுணர். இன்னைக்கு நான் இதே விஷயத்தை பத்தி பேச போறேன். ஒருமுறை உங்கள் முடிவேர்கள் ஹேர் ஃபாலிகிள்ஸ் செயல்படுவதை நிறுத்திவிட்டால் முடிமாற்று அல்லது முடிமாற்று அறுவை சிகிச்சை தவிர வேறு எந்த விருப்பமும் நமக்கு இருக்காது. ஆனால் உங்கள் முடிவேர்கள் இன்னும் உயிருடன் இருந்தால் அவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து உங்கள் இயற்கை முடியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதனால் உங்கள் முடி தடிமன் மேம்படும், மேலும் எதிர்காலத்தில் ஏற்படும் முடி உதிர்வும் கட்டுப்படும். இது வெறும் என் கருத்து மட்டும் அல்ல. பல ஹேர் ரிசர்ச் மற்றும் கிளினிக்குகளும் இதையே வலியுறுத்துகின்றன. நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து முடி உதிர்வை நிர்வகித்தால் அதுவே சிறந்த சிகிச்சை என்று. உங்கள் முடிக்கு முடி உதிர்வு என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி மட்டுமே. அதை நீங்கள் விரைவில் கவனித்தால் அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. இப்போது பார்க்கலாம் அவை என்ன அறிகுறிகள் என்பதை. அவற்றை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். முதல் அறிகுறி முடி உதிர்வு. அதாவது நீங்கள் எங்கு பார்த்தாலும், உங்கள் சுற்றிலும், உங்கள் தலையணையில், உங்கள் சீவியில், உங்கள் ஷவரில், உங்கள் உடைகளில், எல்லா இடங்களிலும் முடி விழுந்திருப்பதை பார்க்க முடியும். சிறிது முடி உதிர்வது சாதாரணமானதே. உண்மையில் ஆராய்ச்சிகளும் கூறுகின்றன, நீங்கள் தினமும் 50 முதல் 100 முடி விழுந்தாலும் அது முற்றிலும் சாதாரணம். ஆனால் இதே நிலை தொடர்ந்து நடக்கிறது, ஒரு நாளில் பலமுறை நடக்கிறது என்றால், அதாவது உங்கள் முடி வளர்ச்சி சுழற்சி எங்கேயோ பாதிக்கப்பட்டு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. இதனால்தான் உங்களுக்கு மிக அதிகமாக அல்லது அதிகப்படியான முடி உதிர்வு ஏற்படுகிறது. ஆராய்ச்சிகளின்படி பல காரணிகள், உதாரணமாக மன அழுத்தம், நோய், உடல் எடை குறைப்பு, ஹார்மோன்கள் சமநிலையின்மை ஆகியவை காரணமாக உங்கள் முடி வளர்ச்சி சுழற்சியின் ஒரு கட்டமான முடிகள் ஓய்வு நிலைக்கு சென்று விடுகின்றன. சில மாதங்கள் கழித்து நீங்கள் அதிக அளவில் உங்கள் முடிகளை இழக்க ஆரம்பிக்கிறீர்கள், அதாவது அதிகமான முடி உதிர்வு ஏற்படுகிறது. இந்த விஷயம் இலக்கியங்களிலும் முற்றிலும் நன்கு நிரூபிக்கப்பட்டதாகும். அதனால் இன்று நீங்கள் உங்கள் முடி உதிர்வை காண்கிறீர்கள் என்றால் உண்மையில் இந்த செயல்முறை உங்கள் உடலில் 2 முதல் 3 மாதங்களுக்கு முன்பே எங்கோ ஆரம்பமாகி இருக்கிறது. அடுத்த முக்கியமான அறிகுறி உங்கள் முடி பிரிப்பு பகுதி அகலமாக இருப்பது. நீங்கள் முடியை பிரிக்கும் இடம் மிகவும் அகலமாகிவிட்டதாக தோன்றினால் அது கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறி. கண்ணாடியில் உங்கள் தலையோடு பகுதி அதிகமாக தெரிகிறது, அல்லது நீங்கள் சமீபத்திய புகைப்படத்தை பார்க்கும்போது நடுவிலுள்ள பகுதி மிகவும் அகலமாக இருக்கிறது. தலையோடு பகுதி அதிகமாக தெரிகிறது என்றால் இது உங்கள் முடி அடர்த்தி குறைவதற்கான ஆரம்ப அறிகுறி. குறிப்பாக பெண்களில் முடி ஆய்வுகளின்படி பெண்களுக்கு ஏற்படும் முடி உதிர்வு மிகவும் மெதுவாக நடைபெறும் ஒன்று. அது மைய தலையோடு பகுதியிலிருந்து துவங்கும். அதனால் நோயாளிகள் ஆரம்ப நிலையில் கவனிக்க முடியாது. இது அமைதியாக நடைபெறும் மற்றும் முன்னேறும் வகை முடி உதிர்வாகும். இந்த நிலைதான் முற்றிலும் முன்னேறும். இந்த கட்டத்திலேயே சிகிச்சை தொடங்கினால் இந்த முழு செயல்முறையை நாம் திருப்பி மாற்றலாம் அல்லது குறைந்தபட்சம் அதை மெதுவாக்கலாம். அடுத்த முக்கிய அறிகுறி உங்கள் பொனிடையில் அல்லது சுட்டி மெல்லியதாக ஆகிவிடுவது. நீங்கள் இதை கவனித்தால் இது மிகவும் முக்கியமான ஒரு அறிகுறி. உங்கள் முடி ரப்பரை பல முறை சுற்றி கட்ட வேண்டிய நிலை வந்தால், உங்கள் பொனியின் தடிப்பு முன்பை விட குறைந்து விட்டது என்றால், அதாவது உங்கள் மொத்த முடி அளவு குறைந்து வருகிறது என்பதை குறிக்கிறது. இதனை டிஃப்யூஸ் ஹேர் தின்னிங் என்றும் அழைக்கிறார்கள். இது ஆரம்ப கட்ட முடி உதிரும் நிலைகளில் காணப்படுகிறது. பேஷண்ட்கள் அடிக்கடி கிளினிக்கு வந்து முடி உதிர்வு அதிகம் இல்லை, ஆனால் முடி மிகவும் குறைவாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள். இது உங்கள் உடல் உங்களுக்கு ஒரு சிக்னல் அளிக்கிறது, அதாவது உங்கள் முடியின் அடர்த்தி குறைந்து வருகிறது. ஈவன் வெளிப்படையான உதிர்வு இல்லை எனினும் இது ஒரு ஆரம்ப அறிகுறி. நீங்கள் இதை கவனித்தால் அடுத்த முக்கியமான அறிகுறி என்னவென்றால் உங்கள் நெற்றி பகுதி அதிகமாக அகலமாக தோன்றத் தொடங்குகிறது.
நீங்கள் உங்கள் 1 வருடம் அல்லது 2 வருடம் பழைய புகைப்படங்களை பார்த்து அவற்றை ஒப்பிடுகிறீர்கள், அல்லது உங்கள் கன்னமருகே உள்ள பகுதி அதிகமாக வெளிப்படையாக தெரிகிறது, முடிவரிசை பின்னால் நகரும் போல் தெரிகிறது என்றால் இவையெல்லாம் முடிவரிசை பின்னால் நகரும் அறிகுறிகளாகும். நாம் ஆண்களில் ஏற்படும் முடி உதிர்வை, மெயில் பேட்டர்ன் ஹேர் லாஸ் பொதுவாக பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட கணிக்கக்கூடிய முறையில் நடக்கிறது. உதாரணமாக முடிவரிசை பின்னால் நகர்வது அல்லது உங்கள் கன்னம் அருகே உள்ள பகுதி மெல்லியதாக ஆகுவது போன்றவை. பலர் இதை மேச்சூர் ஹேர் லைன் என்றும் அழைப்பார்கள். ஆனால் மருத்துவ ரீதியாக இது உங்கள் முடி உதிர்வு ஆரம்பமாகும் கட்டமாகும். அடுத்த முக்கிய அறிகுறி உங்கள் முடிகள் மிகவும் மெல்லியதாக உணரப்படுவது. உங்கள் முடிகளில் ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தெரிந்தால், உதாரணமாக அதன் அளவு குறைந்து விட்டது, அதன் பவுன்ஸ் குறைந்து விட்டது என்றால், அப்புறம் தட்டையாக பிளாட் தெரிகின்றன, இப்போது முடி அல்லது முடியில் உயிர் இல்லை என்று நினைத்தால் இவையெல்லாம் வெறும் தோற்றத்திற்கோ அல்லது அழகு காரணங்களுக்கோ மட்டும் அல்ல. இதன் அர்த்தம் உங்கள் முடிவேர் அல்லது ஃபாலிகிள்களில் எங்கேயோ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாகவும். டெர்மடாலஜியில் இதை நாங்கள் தொழில்நுட்பமாக மினிச்சுரைசேஷன் என்று அழைக்கிறோம். அதாவது மெதுவாக உங்கள் முடியின் விட்டம் குறைந்து அது இறுதியில் இறந்துவிடும் என்பதாகும். இந்த செயல்முறை நிச்சயமாக மெதுவாக நடைபெறும், அதனால் மக்கள் அதை உணர முடியாது. ஆனால் இது சிகிச்சை செய்யும் ஒரு பொன்னான நேரம். இங்கே சிகிச்சை செய்தால் உங்கள் முடி உதிர்வை நிச்சயமாக மெதுவாக்க முடியும். அடுத்த முக்கிய அறிகுறி உங்கள் தலையின் தோற்றம் அதிகரிப்பதாகும். எப்போதும் நீங்கள் பிரைட் லைட்டில் இருக்கும்போது உங்கள் நெற்றியில் அதிகமாக தோற்றம் தெரிகிறது என்று நீங்கள் கவனித்தால், உதாரணமாக சன் லைட்டில், பிளாஷில் அல்லது உள்ளே வலுவான விளக்குகளில் உங்கள் தலையில் அதிகமாக தோற்றம் தெரிகிறது என்றால் அது உங்கள் முடி அடர்த்தி குறைய ஆரம்பித்து விட்டது என்பதை குறிக்கிறது. இது ஒரு நாளில் அல்லது இரவில் தானாகவே நடக்கவில்லை. இது பல மாதங்களில் மெதுவாக நடக்கிறது, ஏனெனில் இது கவனிக்கப்படாத முடி உதிர்வால் ஏற்படுகிறது. அடுத்த முக்கிய அறிகுறி என்னவென்றால் உங்கள் முடி வளர்ச்சி இல்லாதது. அதாவது உங்கள் முடி முன்பு போல வளரவில்லை என்றால், உங்கள் முடியின் நீளம் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து நின்றுவிட்டது, அதற்கு மேல் அது வளர முடியவில்லை என்றால், உங்கள் முடிமுனைகள் மிகவும் பலவீனமாகவும் உயரற்றதாகவும் தெரிந்தால், அதாவது உங்கள் முடி வளர்ச்சி கட்டம் அல்லது அனாஜன் கட்டம் மிகவும் குறைந்து விட்டது என்பதை குறிக்கிறது. பொதுவாக நாம் பார்க்கும்போது ஆரோக்கியமான முடிகளுக்கு வளர்ச்சி வீதமும் நல்லதாக இருக்கும், ஆனால் முடி உதிரும் நிலைமையில் வளர்ச்சி கட்டம் குறைந்து விடுகிறது. அதனால் இந்த மாதிரியான முடி மெல்லியதாக ஆகுதல் அல்லது வளர்ச்சி இல்லாமை போன்றவை நமக்கு தெரிகின்றன. முடி உதிர்வது மட்டும் எப்போதும் முக்கிய அறிகுறி அல்ல. நாம் பார்த்த இந்த எல்லா அறிகுறிகளும் ஆரம்ப நிலை முடி உதிர்வை பற்றி நமக்கு தெரிவிக்கின்றன. மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் முடி உதிர்வு ஒரே இரவில் திடீரென நடக்காது. ஆராய்ச்சியின்படி பார்க்கும்போது பெரும்பாலும் முடி உதிர்வின் செயல்முறை சில மாதங்களுக்கு முன்பே துவங்கி அதன் பிறகுதான் நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் உங்கள் ஆரம்ப நிலை முடி உதிர்வின் அறிகுறிகளை கவனிப்பது மிகவும் முக்கியம். இதனால் நீங்கள் உங்கள் முடியை விரைவாக மீட்டெடுக்க முடியும். நீங்கள் ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றால் உங்கள் முடிவேர்கள் அல்லது முடித்தண்டு இன்னும் உயிருடன் இருக்கும். அவற்றில் சிகிச்சை செய்து உங்கள் முடியை மேலும் அடர்த்தியாகவும் அதன் அடர்த்தியை மேம்படுத்தவும் முடியும். சிகிச்சைகள் உதாரணமாக நோக்சி, இது FDA அங்கீகாரம் பெற்ற சிகிச்சை, அல்லது மற்ற பல முடி சிகிச்சைகள் உள்ளன. இவை உங்கள் முடி வளர்ச்சி சுழற்சியையும் நீட்டிக்கின்றன. இதனால் உங்கள் முடி நன்றாக வளர்கின்றன மற்றும் அதன் வளர்ச்சி அதிகரிக்கிறது. ஆனால் இதில் ஒரு வரம்பு உள்ளது. இந்த சிகிச்சை உங்கள் முடி வேர்கள் அல்லது முடி ரூட்களில் உயிர் இருக்கும் வரை மட்டுமே வேலை செய்யும். எதிர்மறை முடி வேர்கள் இறந்துவிட்டால் இந்த அனைத்து ஆரம்ப நிலை முடி மீட்பு சிகிச்சைகள் வேலை செய்யாது. எனவே நினைவில் வையுங்கள், ஆரம்ப நடவடிக்கை அல்லது ஆரம்ப முடி சிகிச்சை உங்கள் முடியை காப்பாற்றும். இதில் நீங்கள் தாமதித்தால் முடிமாற்றம் அல்லது முடிமாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே விருப்பமாக இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்று நீங்கள் இந்த 23 அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை காண்கிறீர்கள் என்றால் பதட்டப்பட வேண்டாம். ஆனால் அவற்றை புறக்கணிக்கவும் வேண்டாம். இணையத்தில் கிடைக்கும் சீரற்ற தீர்வு
சரிவுகள் மற்றும் ஹேக்குகளை தவிர்க்கவும், ஏனெனில் சரியான கண்டறிதலால் மட்டுமே நீங்கள் சரியான சிகிச்சையை பெற முடியும் மற்றும் உங்கள் முடியை முழுமையாக இழப்பதற்கு முன் மீட்டெடுக்க முடியும். பலர் மிகவும் தாமதமாகிவிட்ட பிறகு வருகிறார்கள். அவர்களின் முடி வேர்கள் போய்விட்டது, முடி மெலிந்து விட்டது. ஆனால் நீங்கள் அந்த நிலைக்கு செல்லும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் நிலையை புரிந்து கொள்ள விரும்பினால், உங்கள் முடியின் நிலையை அறிய விரும்பினால், கீழே கொடுக்கப்பட்ட லிங்கில் கிளிக் செய்து எங்களுக்கு மெசேஜ் செய்யவும், கொடுக்கப்பட்ட எண்ணில் உங்கள் புகைப்படங்களை பகிரவும். எங்கள் குழு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழிகாட்டும், உங்களுக்கு என்ன சிறந்தது என்பதை சொல்வார்கள். நினைவில் வையுங்கள், தலைமுடி உதிர்வது என்பது வெறும் ஒரு சாதாரண பிரச்சனை மட்டுமல்ல. இது உங்கள் ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கியமான ஆரம்பகால எச்சரிக்கை மணி. இதை நீங்கள் சரியான நேரத்தில் கவனித்து முறையான சிகிச்சை எடுத்தால் உங்கள் முடியை மீண்டும் பழையபடி மிக நன்றாக பெற முடியும்.